வணக்கம், இது உங்கள் தமிழ் பவர் நியூஸ். நிலக்கோட்டையில் காவல்துறையில் சிறந்து பணியாற்றிய பணி நிறைவு பெற்ற திரு சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் அவர்களுக்கு அதிகாரிகள் பாராட்டு மழையை குவித்தனர். அந்த காணொளியை பார்க்கலாம். எப்பொருள் யாரும் அப்பொருள் மெய்ப்பொருள் தந்தார்கள் என்பதன்படி அவருக்கு எந்த ஒரு தவறு கட்டினாலும் அவருக்கு உண்மை ஆராய்ந்து அதை மேலிட்டு சொல்கிறதுனால அவருக்கு நல்ல பேர். சபீஸ் மார்க்ஸும் சரி, அவருடைய ஸ்டேட் சீனியர்லையும் சரி, அவரை நேரடியாக ஒரு நல்ல தீர்வான உண்மையான ஒரு கூட்டை எடுத்துக்கொண்டதுனால அவர் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 40 வருஷமாக சர்வீஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக அவர் எம்பிசியில் இருக்காரு. இது வரைக்கும் இந்த ஒரு மாதம் அது தான் காரணம். இதற்கு மேலே இவ்வளோ ஒரு வேலை பொருள் 200 கூட பரவாயில்ல, நான் ஒரு டியூட்டி முடிச்சுன்னா போயிடலாம், மாதம் நோட்டு வருவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை, என்னோட வேலை பார்ப்பாரு, வேலை பிரச்சனையே வேலை பார்ப்பாரு. இதுக்கெல்லாம் உறுதியாக அவருக்கு சுமையாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம காவல்துறை சார்பாக நன்றி தெரிவிக்கிறது. அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்களே எல்லா காரியங்களும் சர்வீஸில் முடிச்சிட்டாரு. கல்யாணம் பண்ணுறது, பேரம் வைக்கிறது எல்லாமே சர்வீஸ்லேயே முடிச்சுட்டாரு. இது எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு கிடையாது. அவருக்கு சர்வீஸில் இந்த வேலை நடந்ததுனால அவருக்கு கடை உறுதியாக இனி வர நாளாக அவர் எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் அவர்கள் குடும்பத்திற்கும் நன்றியை தருமாறு நன்றி. வணக்கம். அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பெற்ற வீட்டில் வச்சுருக்காரு. கட்டுக்கட்டாக வீடு ஒரு ரூம் ஃபுல்லாக அவரை வச்சுருக்காரு. எப்பயுமே ஒரு இளமை திருப்பூராக இருப்பார். இப்போ நாங்களாம் சேர்ந்தோன்னா நைட் கடலாச்சு ஒரு சும்மா நைட் அப்படின்னு பண்ணாரு. அன்னைக்கு ஒரு நைட் வந்து விட மாட்டாரு. நைட் கவனம் வச்சு நைட் நியூஸ் எஸ்எஸ்பி பேசுகிறார், டேக்ஸ் அடிக்கிறார். அதை சூசைட் பண்ணி ஆர்டர் போயிருக்கிற இந்த நிலப்பட சர்வீஸ் பெரிய உள்ளது. அடுத்தவங்க தனிப்பட்ட சிறப்பு சார்பில் பேசுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணன் ஒரு பொக்கிஷன் தானே, பொக்கிஷன் ஓட் பொக்கிஷன் அப்படி சொல்லுவோம். பொக்கிஷன் சரியா, அண்ணன் சூரியன் மாதிரி நாங்கள் நைட்டில் சந்திரன் சரியா. அதனால் அண்ணன் நல்லா சிறப்பாகும். அண்ணன் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், சுத்தம் கற்றுக்கலாம், பங்க்சுவாலிட்டி கற்றுக்கலாம். பிள்ளைகளுக்கு கை நீட்டி அரசியல் சொல்கிறார். வீட்டில் ரொம்ப அனுமதியும் இருக்காரு. சரியா, இதுக்கு மேலே அனுப்ப முடியாது. வணக்கம். அடுத்து ராஜேந்திர சார் பேசுகிறேன். பணி விருப்பம் செல்வம் அவர்களுக்கு அனைவரும் கலந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக். செல்வம் சார் இதுவரைக்கும் எனக்கு 25 வருஷமாக அப்பா தெரியும். அவர் சொல்கிற சொல் அது தவறாக இருக்கார். அனைத்துமே சரியாக முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்லிடுவார். நம்ம அதுக்காக நடந்தோம்னா அதனுடைய யார் பப்ளிக்கு அதுன்றாரு அதை அவங்க கெட்ட கிளாஸ் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்வார். ஹெல்பிங் டெண்டன்சி படித்தவர். எப்பயுமே யாருக்கு எந்த உதவியும் கேட்டால் அவர் மறுக்காமல், கோவப்படாமல், ரொம்ப சால்வாக, ரொம்ப அமைதியான ஒரு கருத்து கரெக்டாக சொல்லி அனுப்புவார். யாரும் சொல்லி போலீஸ் எடுத்து நன்றியோ இது பண்ணியோ அதை சொல்லி எனக்கு இருக்கிறதும் கிடையாது. அதனால் நிலக்கோட்டை சர்வீஸ் இருக்கிறாரு. இது ஒரு கம்யூனல் ஏரியா, இது மோசமான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது குட்டிகள் தவறானது. ஏன்னு கேட்டீங்கன்னா உடனே கிடைச்ச உடனே நம்ம போலீஸுக்கு போனோம், எல்லாரும் சால்வ் ஆகிடும். நான் 2 நேரம் சொன்னேன், உண்மையிலே நிலக்கோட்டை சர்வீஸ் சொல்லி நல்லா ஸ்டேஷன் இந்த சூழ்நிலை அவருக்கு பணிக்கு போகிறாரு. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இன்னும் 15 லட்சம் ரூபா அவருக்கு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எனக்கு வேணும்னு போகிறாரு.
அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் வந்து அவருடைய சேவை வந்து நல்லா இருக்கும். அது பணி விருப்பத்தில் தான் போகிறாரு, அவர் பணி நிறைவில் போகலாம். இப்போ போய் 16 செல்வங்கள் பெற்று பணி ஓய்வு பெற்று 16 செல்வங்கள் பெருவாள் வாழ்க்கை நான் விளையாட்டு அதை அனுப்பி வைக்கிறேன். நம்ம சந்தோஷம் அனுப்பி வைக்கிறோம். இந்த பேச்சுக்கு அனுப்பி ஒரு நடிகை வாழ்ந்து அப்பா கிடைக்கிற பாராட்டுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு போலீஸ் ஆகணும்னு முன்னாடி ஆசை வந்துருக்கு. ஆனால் ஒரு பையன் கஷ்டங்கள் பார்க்கும்போது நல்ல வரைக்கும் போலீஸ் ஆகணும்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அப்பா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே வருவார். வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் சாப்பிட்டு படுத்துருப்பாரு. ஒரு நைட் ஒரு 1 மணி கூட ஒரு ஃபோன் வரும், சார் நீங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை சீக்கிரம் வாங்கிருப்பாங்க. அந்த தூக்கத்துலையும் வேகமாக எழுந்திரிச்சு தெளிவோடு இருப்பார். ஏன்னா தூக்கம் இல்லைனா தெளிவோடு எழுந்திரிச்சு அந்த குளிர்லையும் கை கட்டிக்கிட்டே கிளம்புவார். கிளம்பி நேரம் அந்த ஏரியா போயிடுவார். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பண்ணவங்க நல்லா தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் ரொம்ப வருவாங்க சாப்பிட்டு. ஆனால் இங்கே போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா விடிய முடிச்சு வந்துட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கூட பண்ணாமல் காலையில் அவ்வளோ டயர்ட் உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இந்த விசேஷ காலங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. நாங்கள் அப்பா வந்துட்டு விசேஷ காலங்களில் இந்த தீபாவளி பொங்கல்லாம் வீட்டில் காசு கொடுவோம். ஆனால் அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எல்லாரும் சொந்த ஊர் வந்துருப்பாங்க. காலையில் மாமா மச்சான் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மண்டையை வச்சுட்டு ஸ்டேஷனில் வந்து நின்றுவாங்க. அவங்க அந்த விசேஷ காலத்தில் அப்புறம் அப்பா ஸ்டேஷன் தான் இருக்கணும். இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் தான் நிலப்படம் தான் முதல் வீடு, அப்புறம் தான் எங்கள் வீடு. சாப்பிட்றதுக்கு தூங்குற வீடு தான் வருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது நிலப்படம் கொடுத்தேன். வெளியிருந்து பொதுமக்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான பதவி, ரொம்ப பவர்ஃபுல்லான பதவியும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து சட்டமொழிக்காக சம்பாரிச்சு போகிறாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் வேண்டிக்கிறேன், என் அப்பாவுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம், ஒரு நல்ல உடல்நல சூழல் கொடுக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன். ஒரு பெரிய பாவம் கிடைக்க வச்சுருக்காரு, அவ்வளோ நல்ல உடல்நல சூழல் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப நன்றி. வணக்கம். தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.